பாரு கிளம்புறதுக்கு எம்புட்டு நேரம். என்ன பண்றாளுங்க? ஏய் என்னடி இது தலைவிரி கோலமா நிக்கிற? இல்லத்த நீங்க கூப்பிட்ட உடனே வரணும்ல, அப்பதானே தர்ம பத்தினின்னு ஒத்துப்பீங்க. ஏய் கூப்பிட்டது உன் புருஷன் இல்லடி நானு. யார் கூப்பிட்டாலும் பத்தினிங்கன்னு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். சொல்லுங்க இப்ப என்ன வேணும்? என்ன நேரம் கிளம்பணும் நேத்தே தெளிவா சொன்னேன்ல, அப்புறம் என்ன சொன்னக்கா? ஆமாங்க, பிள்ளைங்கெல்லாம் எழுந்திருச்சு கிளம்ப டைம் ஆயிருச்சுங்க. ஏன் லேட்டு? உங்களால ஒரு நாள் வெள்ளன எந்திரிக்க முடியாதா? இந்த வீட்ல எத்தனை பாத்ரூம் இருக்கு? 4. அதுல 2 நீங்களே புடிச்சுக்கிட்டீங்க. இன்னும் ஒண்ணுத்த உங்க பங்காளி காலையிலேயே எந்திரிச்சு டேப் திருக தெரியாம திருகி உடைச்சுட்டாரு. வேட்டி எல்லாம் சுத்தி வச்சிருக்கு. அந்த பாத்ரூம் இனிமே யூஸ் பண்ண முடியாது. இருக்கிற உடத்துல தான் நாங்களும் ரெடி ஆகி பிள்ளைங்களையும் ரெடி பண்ணணும். கஷ்டம் தானே, கொஞ்சம் சங்கடத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுவும் தாராலாம் புதிய இடம் எனக்கு வரலன்னு வயிற்று பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. நீங்க வாயால கத்துனா அவளுக்கு வயித்தால வந்துருமா? இந்த மாதிரி நிறைய சங்கடம் இருக்கு. எல்லாத்தையும் சரி கட்டி ரெடி பண்ணி வரணும்ல. கத்திக்கிட்டே இருந்தா எல்லாம் முடிஞ்சிருமா? ஈஸ்வரி நீ ரெடி ஆயிட்டில, கிளம்பு. அது அவங்க ரெடியா இருக்காங்க. அது தர்ஷினி இன்னும் ரெடி ஆகலையா? அவ இப்பதான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தாவணி எல்லாம் கட்டி விடணும். தாவணி என்ன சேலையா? இடுப்புல சொருகிட்டு மாறாப்புல தூக்கி போடுவாங்க. இது ஒரு வேலை. எனக்கு கட்ட வராது மாமா, ரேணுகா அக்காக்கும் கட்ட வராது மாமா. ஏய் வர வாய் நீண்டுகிட்டே இருக்கு உனக்கு. அண்ணே நீங்க என்ன கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. நான் இதுகளெல்லாம் மேய்ச்சி குட்டியாரேன். ஏய் என்ன நீ என்ன எங்களால லவ் பண்றியா? எப்போ பாரு எங்களே ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு எங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்க. நீ ஒன்னும் எங்களோட வர தேவையில்ல. அதான் உன் புள்ள அன்னைக்கு பெரிய மெதப்பா சொல்லிக்கிட்டான்ல, எங்க அம்மா ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளைன்னு. நீ ஆம்பளை ஆளுங்களோட போ, நாங்க தனியா வரோம். இங்க பாருங்க, அவ வரதா இருந்தா நான் வரதில்ல. அதுவும் அவ அந்த கார்ல ஏறா நான் வரவே இல்லை. நாங்க இங்கனே இருந்துக்கிறோம். சரிதான். என்னடி வாய் நீளுது? வராம இருந்துருவீங்களோ? அண்ணே இதெல்லாம் ஒரு ஆள்னு மதிச்சு பேசிட்டு இருக்கீல, மண்டையில 2 தட்டு தட்டி நான் கூட்டியாரேன். நீங்க கிளம்புங்க அண்ணே. ஏய் வாயை புத்திட்டு இருக்க முடியாத உன்னால? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சும்மா நையின்னுட்டு. கேரு நாங்க ஏறுற கார்ல நீ கால் எடுத்து வச்சேன்னு வையே, காலை உடச்சு போடுவேன் சொல்லிட்டேன். என்ன முறைக்கிற? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன், வகுந்து போடுவேன் வகுந்து. குணசேகர் அண்ணே பாத்தியலா உங்க முன்னாடியே என்ன இது எப்படி பேசுதுன்னு. ஏய் என்ன தங்க போய் உட்கார வச்சுக்கிட்டு இருக்க? நானும் குணசேகரனோட தம்பி தான். அவரோட 2 மடங்கு கோபம் அதிகமாவே வரும் எனக்கு. காட்டுனன்ட்டு வச்சுக்க, தாங்க மாட்டேன் பாத்துக்க. எப்பா ஞானா நம்ம கிளம்புவோம். அவளுக்கு வர நேரம் வரட்டும். வாங்கப்பா. டேய் சத்தி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துட்டோம். வந்துட்டாரு. உனக்கு ஒரு நாள் இருக்குடா. ஏய் போடி போ. நல்ல ஆளும் மண்டையும் கொண்டையும். வாங்க நம்ம போவோம். ஏண்டி வெள்ளன கிளம்பாம நாடகம் ஆடுறீங்கல்ல? நீயும் போகல நானும் போகல. வா இப்படி ஓரமா உட்காந்து கொஞ்ச நேரம் உலகத்தை பத்தி பேசலாம். உங்களாண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் சாஞ்சிக்கிறேன். உனக்கு என்னைக்குதான் உடம்பு சரியா இருக்கு? எப்பா பாரு மேலுக்கு சரியில்லை கீழுக்கு சரியில்லைங்கிற. ஓஹோ 2 மாசத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க, கட்டில படுத்துட்டு கை கால் இழுத்துட்டு கடந்தீங்கல்ல, மறந்து போச்சோ? உடம்புக்குங்கிறது எல்லாருக்குமே சரி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எத்தனை வயசானா என்ன, உலகத்துல மாமியார் மருமக சண்டை ஓயவே போறதில்ல. எப்படி பேசுற? ஆமா இந்த வயசுல நீங்க இம்புட்டு பேசுறீங்க, நான் பேசக்கூடாதா?
நாம யோசிக்கிறதுக்கு இது சரியா வரும்ல? பக்காவாக இருக்கும். யாராச்சும் பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும். இது ஃபுல்லாக அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற ஏரியா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களே இருக்க போறதில்ல. இந்த குணசேகரன், கதிர்வேல் 2 பேரையும் கோவிலில் வச்சு தூக்குறேன். கோவிலில் வச்சா? ஆமாம், கோவிலில் வச்சு அவங்கள கொல்றது தான் சரியா இருக்கும். அரக்கங்களை வதம் பண்றது கடவுள். அந்த கடவுள்னால இந்த அரக்கங்களை வதம் பண்ண அனுப்பப்பட்டவன் தான் நான். அவங்க சாவு இங்க நிறைய பேருக்கு பாடமா அமையும். அவனுங்க பண்ண தப்புக்கு தான் தண்டனை. தோழர் ஜீவானந்த மனைவி சேர்த்ததுக்கு, அந்த குழந்தை அம்மா இல்லாம தவிக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். எனக்கு தெரியும். ஆனால் ஜீவானந்த தோழர் உங்களை எல்லாம் கூப்பிட்டு இதில் தலையிட வேண்டான்னு தானே சொன்னார்? எஸ், அது எங்க மேல இருக்கிற அக்கறையில் சொன்னார். இதனால எங்களுக்கு தனிப்பட்ட பாதிப்புங்கிறதுனால அவர் சொன்னார். பட் என்னால் அப்படியே விட முடியாது. சமூகத்துக்காக அவ்வளோ செய்கிற மனுஷன், அவருக்காக நான் இதை செய்யறது தான் சரி. ஜீவானந்தன் தோழர் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு ஏற்படுற பாதிப்பு நான் தனி மனித பாதிப்பா பார்க்கல. அவர் மாதிரி சமூகத்து மேல அக்கறை இருக்கிற ஆட்களை அவங்கள வேலை செய்ய விடாம தடுக்கிறதுக்காக இவங்க வச்சிருக்கிற ஒரே ஆயுதம் அவங்க குடும்பத்தை காலி பண்றது. அது மூலமா அவர் மாதிரி ஆட்களை செயல்பட விடாம தடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அவர் ஒருத்தரை தொட்டா நம்மள மாதிரி 10 பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கு புரியணும். அதுக்கு இது நடந்தே ஆகணும். சரி, உன் ஹெல்ப்புக்கு நன்றி. கிளம்பு. ஓகே. கோவில் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஊர் மக்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் விழா கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம இந்த பக்கம் வாமா, ராட்னம் சுத்திட்டு இருக்காங்க, அங்க போய் நிக்கிறவ. கோயில் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அம்மனை தரிசித்து அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மனுக்கு அலங்காரம் முடிச்சவா, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. இந்த விழாவிற்கு முக்கிய விருந்தினராக வருகை தந்திருக்கும் அண்ணன் ஆதி குணசேகரன் அவர்களை வருக வருக என கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். அண்ணே குணசேகரனே, வணக்கண்ணே. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. திருவிழா ஏற்பாடுகள் நல்லா பண்ணிருக்கீங்களா? நல்லா சிறப்பா பண்ணியாச்சே. வணக்கம். என்ன பங்காளி, நம்ம வீட்டுல இருந்து பொம்பளை ஆளுங்க யாரும் வரலையா? பங்காளி, அந்த பழக்கத்தை விடியா முதல்ல. அங்காளி பங்காளி நடத்துகிற ஃபங்க்ஷன்ல வீட்டு வாசலில் உட்காந்துக்கிறது, வந்தவங்களை வாங்கன்னு கேட்கறத விட்டுவிட்டு யார் யார் வரலன்னு தேடி பிடிச்சி நோண்டுறது. ஏன் வரல, எதுக்கு வரலன்னு. இப்போ நாங்கள் வந்ததுக்கு என்ன மரியாதை இருக்கு? என்ன பங்காளி, பொம்பளை ஆட்கள் வரலையான்னு யதார்த்தமா தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி கொதிப்பா பேசுறீங்க? பங்காளி, அவர் ஒன்றும் கொதிப்பா இல்லை, நீ தான் இப்படி பேசி பேசி அவர் கொதிப்பாக்கிட்டு இருக்க. சரியா? என்ன விழா ஏற்பாடுலாம் சரியா இருக்கா? எல்லாம் தயாரா. சரி, எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணு, வரோம். சரி வாங்க பங்காளி, வாங்க போங்க. அண்ணே இருங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லா பெரிய குடும்பத்திலையும் பொம்பளை ஆளுங்க முன்னாடி போய் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு வைப்பாளுங்க, பின்னாடி ஆம்பளை ஆளுங்க கெத்தா வந்து இறங்குவாங்க. இங்கதான் எல்லாம் தலையில நடக்குது. அவளுக்கு வந்தா வரட்டும், வரட்ட போட்டு. அவளுக்கு யார் மதிக்கிறா? அதான் நம்ம வந்து அப்புறம் என்ன அண்ணா, அப்படி இல்லைண்ணே. மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு ஓவரா தான் போறாளுங்க. நேற்றுக்கு அந்த பட்டு பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் அப்படியே பின்னாடியே போனாலுங்க. அங்கனையே கழுத்தை பிடிச்சி திருப்பி இருக்கணும். சரி விடுங்க, கிளவி இருக்கிற வரைக்கும் தானே ஆட்டம் பாட்டம் எல்லாம். கிளவி போயிட்டா எல்லாம் அடங்கிரும். எங்க போயிட்டா? ஏமா சும்மா என் வாயை கலராத, கம்மனிரு. அண்ணே
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ களவாணித்தனம் பண்ணிட்டு திரியிறாளுங்கண்ணே. எதையோ ஒன்றத்தை தூக்கிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்காளுங்கண்ணே. என்னம்மா சொல்ற? எதையோன்னா பாம கண்டா கீழே பதுக்கி வச்சிருக்காங்களா? ஆமா, அவளுக்கு அப்படியே கிழிச்சிட போறாளுங்க. உளராம நிக்கிறியா நீ? ஆமா, என்னத்தை ஒளிச்சு வச்சாளுங்க? அண்ணே, நேற்றுக்கு தோட்டம்லாம் தூசி குப்பையா இருக்கேன்னு பெருக்கிறதுக்கு போனேன்னே. அப்போ உங்க பொண்டாட்டி ஏதோ ஒரு புள்ளைய தூக்கிட்டு குடுக்கிட்டு உள்ளார ஓடி வந்தா. அண்ணனுங்க பொண்டாட்டி 2 பேரும் பின்னாடியே ஓடி வந்தாளுங்கண்ணே. சரி. அப்புறம் அது யாரா இருக்கும் அப்படின்னு பின்னாடியே போய் கதவை தட்டி கேட்டா, இந்த கதிர அண்ணன் புள்ள என்னதான் தூக்கி வந்தாங்கன்னு சாதிக்குது. ஏமா அதுல என்ன தப்பு இருக்கு? வீட்டுக்குள்ள தானே தூக்கிட்டு போனாங்க. இல்லண்ணே, கதிர அண்ணன் புள்ள பூசணி பழம் மாதிரில இருக்கும். ஜான்சி, என்ன யாரு குழந்தை தெரியும்ல? அண்ணே, அப்படி சொல்லலண்ணே. உங்க புள்ள நல்லா கண்ணுக்கு நிறைவா லட்சணமா அழகா இருக்கும்லண்ணே. உங்க பொண்டாட்டி தூக்கி அந்த புள்ள தட்டையா ஒற்றை குச்சி மாதிரி இல்லன்னு இருந்துச்சு. யார் அது? அண்ணா, ஐயோ, நீங்க யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா நான் சரியா பார்க்கலன்ற போறீங்கண்ணே. எனக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, கை, கால்னு அத்தனை அம்சமா வேலை பார்க்குண்ணே. ஏமா ஒல்லியாண்ணா? அண்ணியோட ஃப்ரெண்டு யாரோ துபாய்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வந்தாங்களே, அந்த குழந்தை மாதிரி சொல்றீங்களா? ஆமாண்ணே, ஆமா ஆமா ஆமா, அப்படித்தான் இருந்துச்சு. எந்த பிள்ளைமா? இல்லைண்ணே, கொஞ்ச நாள் நீங்கள் ஊரில் இல்லைல்ல, அப்போது அண்ணியோட ஃப்ரெண்டு துபாய்க்கு போயிருந்தாங்களா. அப்போ அவங்களுடைய பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு திரும்ப வந்துட்டாங்க. அண்ணியை குழந்தைய கூப்பிட்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தை மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு அப்பமே டவுட் இருந்துச்சுண்ணே. ஆனால் அந்த புள்ள பக்கத்துலேயே என்ன நெருங்க வரலையே உங்கள் வீட்டு பொம்பளைங்க. அது மட்டும் இல்லை மாமா, அவங்க கிச்சன்ல இருந்து ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த புள்ள யார் வீட்டு புள்ள என்ன ஏதுன்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கலான்னு நானும் ஜன்னல் கிட்ட நின்று உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ போல உங்க மாவ அழுகு தண்ணியை தூக்கி என் மூஞ்சில் ஊற்றிய அசிங்கப்படுத்திட்டா மாமா. வேறு சில லூசு போய் வெட்ற, இது ஒரு பேச்சுன்னு பேசி என்னத்த 3 நாள் ஒரு நாள் வெளியே வரத்தான போகுது. அவளுக்கு இதை மட்டுமா மறைக்கிறாளுங்க, எல்லாத்தையும் தான் மறைக்கிறாளுங்க. வாங்கட அப்புறம் பார்த்துக்கிறேன். இருக்காதா உளறிட்டே இருப்பியா? வா. வாங்க பங்காளி, உள்ள வாங்க. வாங்க. போவோம் போ. எங்கேயாவது பொத்திக்கிட்டு வந்து தொலை. சொல்லுங்க தோழர். தோழர், குணசேகரன் ஃபேமிலி கோயிலுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படியே வந்துட்டாங்களா? நான் உடனே வரேன். ஓகே, நீங்க எங்கேயே இருங்க. வா. இரு நான் வரேன். அக்கா, நான் வேணா வெண்பாவை தூக்கிக்கவா? சித்தி, உங்களால முடியுமா? எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? நீங்க முதல்ல ஒழுங்கா நடந்து போங்க, அது போதும். அதுவும் சரிதான். ரேணுகா, நந்தினி, என்னக்கா? நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம். இப்போ போனா பிரச்சனை ஆயிட போகுது. எப்போ போனாலும் பிரச்சனை தான். போனாலும் போகலைனாலும் பிரச்சனை வரதான் போகுது. ஐயா அக்கா, எப்படி போனாலும் ஒரே ரிசல்ட் தான்க்கா. இந்த இவளோட மணால போனோடனே முறைச்சிக்கு நிற்பான். இவளை பார்த்தோடனே சவுண்டு ஓவராக கொடுப்பேன்.
பிறகு என் புருஷன் என்ன ஏதுன்னு தெரியாமலே என்னைய வந்து முறைப்பான். இந்த சங்கிலி பறிப்பு கேஸ் இருக்குல்ல சான்சி ராணி, இதைத்தான் நான் நேத்தே பார்த்தேன் அப்படின்னு மொத்தமாக கதையை முதல்ல இருந்து ஆரம்பிப்பா. எல்லாம் மொத்தமாக ஆளுக்கு ஒரு கதை எடுத்துக்கு மூத்தார் முன்னாடி போய் அழுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா நம்ம பார்த்துக்கிருக்கோம். வாங்க போய் தொலைவோம் வாங்க. இல்லை ரேணுகா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்தால் பெருசாக பேச மாட்டாங்க. ஊர் முன்னாடி கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. யாரு இவங்க? என்னக்கா புதுசா கல்யாணம் கட்டிட்டு வந்த மாதிரி பேசுறிய? சுத்தி 4 பேர் இருந்தாதான் இன்னும் தன்னை ஆம்பளைங்கன்னு ப்ரூவ் பண்ணிக்க ஏதாச்சும் கிறுக்குத்தனமா செய்வாங்க. ஒருத்தன் கத்துவான், ஒருத்தன் ஓடுவான், ஒருத்தன் முறைப்பான். இதெல்லாம் புதுசா நமக்கு. வாங்க பாத்துக்கலாம். எவ்வளவோ பார்த்தாச்சு, மழை இடி மின்னல் என்னென்னையோ பார்த்தாச்சு, இதையும் பார்த்துடலாம் வாங்க. வெண்பா தூங்கிக்கிட்டு இருக்கா, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். அவளை கூட்டிட்டு வரேன், போங்க. சரி வாங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன். தூங்கிட்டு இருக்காளம்மா. அவ தூங்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தர்ஷா கூட சரி. போங்க. போங்க. நான் வந்துடுறேன், போங்க. சக்தி, அண்ணே ஜீவானந்தம் தானே, நாங்கள் போய் கண்டிப்பாக தேடி பார்க்குறோம். நிச்சயமாக பார்த்த உடனே என்ன எதுங்கிறத பேசிடுவோம். ஆ சரிங்கக்கா, நான் இதோ வரேன். வா போலாம்.